வெல்கம் டு டிஎன்பிசி கோல்டன் நோட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தலைவர்களை பற்றி பார்க்க போறோம். அதில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று சொல்வது பெருமை அல்ல, இவ்வளவு படித்ததனால் இவ்வளவு பண்புகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதே பெருமை. அப்போ அந்த கல்வியின் மூலயம்தான் நமக்கு இத்தகைய பண்புகள் நமக்கு கிடைக்குது. அத்தகைய கல்விக்கு முக்கியத்துவம் தரும் விதத்தில் முக்கியமாக நம்ம இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சராக செயல்பட்ட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைய நாள் நவம்பர் 11. நவம்பர் 11 நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் என்ன நாளாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா தேசிய கல்வி தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். அப்போ அந்த தேசிய கல்வி தினமாக கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த நவம்பர் 11 பிறந்தவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்போ அவருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறும் விதமாகத்தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 11ஆம் தேதி தேசிய கல்வி தினமாக நம்ம இந்தியாவில் கொண்டாடி வருகிறோம். அப்போ இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, அப்போ இவரை பற்றி முழுசாக தகவல்கள் அனைத்தையும் பார்க்க போகிறோம். அதுபோக இதுவரை தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்ல போயிடலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்போ இவரை பற்றி டீட்டெயில் பாருங்கள். இவர் பிறப்பு 11/11/1888 சவுதி அரேபியாவில் மெக்காவில் இவர் பிறக்கிறாரு. அடுத்து 1890 இவங்க குடும்பம் எங்கே இடம்பெயர்கிறார்கள் அப்படின்னா கல்கத்தாவில் இடம்பெயர்றாங்க. ஆனால் இவர் அபுல் கலாம் ஆசாத் வளர்ந்த இடம் எந்த இடம்னா இந்தியாவில் எந்த மாநிலம்னா கல்கத்தாவில் தான் வளர்றாரு. அடுத்து பாருங்க, இந்த மௌலானா என்பது அப்படின்னோட அர்த்தம் என்னன்னா அவர் மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இது நம்ம தேசிய கல்வி தினம் நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்னா நவம்பர் 11. அது யாருடைய பிறந்த நாள்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அடுத்து பாருங்க 5, 1923 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். இவர் 1923 மட்டுமல்ல 1940 இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் 6வது கொஸ்டின் பாருங்க, அப்ப இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்டகால தலைவராக இருந்தவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். அடுத்து தர்ஜுமன் குர்ஆன் என்ற சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். இந்த தர்ஜுமன் குர்ஆன் அப்படின்னா என்னன்னா, இது அரபி மொழியில இருந்த குர்ஆனை நமக்கு உருது மொழியில மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. இதுதான் இவருடைய சிறந்த படைப்பாகும். அப்போ இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே கொஸ்டினாக கேட்கப்பட்ட கொஸ்டின்னு, அதனால கொஞ்சம் கவனமாக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என கூறியவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். சரிங்களா, நல்லா பாருங்க, பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என கூறியவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை இவர் கடுமையாக எதிர்த்திருக்காரு. அடுத்து பாருங்க, இப்போ 9வது கொஸ்டின், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் எழுதிய நூல் என்னன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10வது பாருங்க, வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என கூறியவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அதாவது வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என கூறியவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து 11 பாருங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எழுதிய நூல்கள் என்னன்னா குபர் இ காதிர் என்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து தஸ்கிரா என்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த குபர் இ காதிர் என்பது என்னன்னா
இவர் வந்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெறும். அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அது அகமது நகர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அப்ப அவர் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் இது குபரி காதீர். சரிங்களா? அடுத்து பாருங்க 13. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அகமது நகர் சிறையில் அடைக்கப்பட்டவர் யாருன்னா இவர் அபுல் கலாம் ஆசாத். சரிங்களா? எந்த எந்த சிறை? அகமது நகர். அடுத்து 14 பாருங்க. அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். முக்கியமானது, திரும்ப திரும்ப டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து 15. அபுல் கலாம் ஆசாத் பதிப்பாசிரியராக பணியாற்றிய பத்திரிகை எதுனா விசான் உல் சித்திக். அடுத்து 16 பாருங்க. அபுல் கலாம் ஆசாத் கட்டுரை எழுத ஆரம்பித்த பத்திரிகை எதுனா நைராங் இ ஆலம். 1899 எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவர் எழுத ஆரம்பித்த பத்திரிகை தான் நைராங் இ ஆலம். ஆனா இவர் பதிப்பாசிரியராக பணியாற்றிய பத்திரிகை வந்து விசான் உல் சித்திக். இவர் தொடங்கிய பத்திரிகை எதுனா அல் ஹிலால். இதெல்லாம் முக்கியமானது. அப்ப அபுல் கலாம் ஆசாத் வந்து ஒரு முக்கியமான தலைவர். சிலபஸ்ல வந்து இவர் இருக்காரு. அதனால இவரை பத்தி முழு டீட்டெயில் பார்த்துட்டோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல பயனுள்ள வகையில இருந்திருக்கும். நம்ம இது வரைக்கும் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையா இருந்திருக்கும். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.